தொலைத்து விடுவேன் உன்னை மாஃபா பாண்டியராஜனுக்கு ராஜேந்திர பாலாஜி பகிரங்க மிரட்டல் விடுத்திருக்கிறார். நீ செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க நான் ஒன்றும் பைத்தியக்காரன் அல்ல என்றும் தொலைத்து விடுவேன் என்றும் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பகிரங்க மிரட்டல் விடுத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சிவகாசி அதிமுக பூத் கமிட்டி கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனுக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார். இது தொடர்பான செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன சொல்லிருக்காங்க? எல்லாத்துக்கும் பையனை கூட போட ஒத்துக்க மாட்டாங்க, மகனை கூட போட ஒத்துக்க மாட்டாங்க. நான் தான் இருக்கிறாங்க, வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்குள்ள உட்காந்து வெளியே வர மாட்டாங்க. நீ கட்சியில முக்கிய தரையா, நீ தலைவர்களா தாழ்ந்தா அம்மா தாழ்ந்தா இரு, நீ வாட்டி இரு, வேற ஆளை மாற்றிட்டு அவர் தலைவர்கள் வேலை போடுவோம், எம்ஜிஆர் மட்டும் தலைவராக போடுவோம். ஏன்னா அவங்களே வச்சு நம்ம படிச்சு முடியாது. இப்போ இருக்கிற ஒன்றிய கூட வயசு கம்மியானவங்க பதிச்சாளர் பேர வச்சிடலாம். இவங்க கூட நாங்கள் எந்த காலத்து கட்சியில் இருக்கிறோம், அதுக்காக 10 வருஷம் முன்னாடி பண்ண முடியும். அதனால வட்டச்சாளர்கள், வாடிச்சாளர்கள், பகுதிச்சாளர்கள், நகர ஒன்றியச்சாளர்கள் சொல்றத கட்சியுடைய முக்கியத்துவம் இருந்தாலும் வயதானவர்கள் இருந்தாலும் கேட்கணும். நான் இந்த கால கட்சிகளை கூட்டு தேடி பார்க்க முடியாது. என்ன மரியாதை கட்சி கட்சியில மரியாதை சொல்லிட்டு நீ இந்த கட்சிக்கு என்ன செஞ்சு யோசிச்சு பார்க்கணும். நீ என்ன செஞ்சு கட்சியில இப்ப நான் வர லேட்டாச்சு, ஒரு சின்ன தனிப்பட்ட வேலையோ இன்னொரு வேலையோ சுப்ரீம் கோர்ட்ல எனக்கு இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஏன் சம்பந்தமாக தம்பி மாரிசுமார் டெல்லியா இருக்காப்புல எனக்கு கேரளாவை சேர்ந்த வக்கீல் பழைய உயர்நீதிமன்ற நீதிபதி தான் எனக்கு ஆஜராகிறார். அவர் வக்கீல சுப்ரீம் கோர்ட் இருக்காரு. சிபிஐக்கு வழக்கு போட்டது சம்பந்தமாக விசாரணை நடந்துருக்கு. தமிழக சார்பாக அவருக்கு போட்டு தமிழ்நாடு காவல்துறையும் வக்கீலும் போயிருக்காங்க. இதற்கு சார்பாக ஒரு 4 வக்கீல்கள் இருக்காங்க. இப்போ விசாரணை நடந்துருக்கு. இந்த வரை கேட்டு பார்த்தா இந்த முடியல. எனக்கு ஒரு 2 மணி நேரம் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலே நான் கட்சி நிகழ்ச்சியில் ஏதாவது தவறு பண்ணா, கட்சி நிகழ்ச்சியில் ஏதாவது தவறு பண்ணா பயந்து போயிட்டேன்னா டெல்லியில வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. சமூகம் போட்டு நான் டெல்லிக்கு தான் போகணும், பிளேட் ஏறி டெல்லிக்கு தான் போகணும், அங்க போய் தான் கலந்துக்கணும். நான் பயந்துருக்கிறேன், நடவடிக்கை பின்தங்கி இருக்கேன். யாரு சிபிஐ வந்தாருன்னா சிடி வந்தாருங்க. அதிமுக வெற்றியில உணர்வு இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, எதிர்த்து நேர்வரக்கூடிய துணிவு இருக்கிறது. ஆகவே பார்த்து விடுவோம். களத்தில் இருப்பவர் எதிரிகள் அவர்கள் யாராக இருந்தாலும் எந்த ரூபத்தில் வந்தாலும் எப்படி வந்தாலும் சந்திப்பதற்கு அதிமுக தொண்டன் எடப்பாடி தொண்டன் தயாராக இருக்கிறார். மிரட்டி வழக்கு வைத்து மிரட்டி ஊற்றி பணி வைக்கிறார் நினைத்தால் அது ஒரு கால் நடக்காது. நான் சேப்போட புத்தகம் படித்து வந்தவன், படல்காசோட புத்தகம் படித்து வந்தவன், மாவீரன், மேற்கொண்டு சிங்கம், ஏழாவது வரலாற்றை தெரிந்தவன், தலைவருடைய வரலாறு, வீர போராட்ட வரலாறு, மாவீரன் பிரபாகரனுடைய வரலாறு தெரிந்து வளர்ந்தவன். எனக்கெல்லாம் பயம் என்பது கிடையாது, தயக்கம் என்பது கிடையாது. எனக்கு தலையில் இருந்தால் உடைந்து தங்கி எழுதி வெற்றியை இருந்தால் நான் தயாராக உழைக்க மத்திய கருத்துக்கள் பரிவன் இந்த தேர்தல் ராஜ்யபாலத்தை கிடையாது. எடப்பாடி ஊருக்கு கட்டுப்படுவேன். புரட்சித்தல் எம்ஜிஆருடைய தோலை தொட்டு காலிலிருந்து அவருடைய கரத்தை கைப்பற்றி அவரை பார்த்து இயக்கத்துக்கு வந்தவன். புரட்சித்தல் அம்மாவால் வளர்க்கப்பட்டு மாவட்ட கழக அமைச்சராக ஆக்கப்பட்டவன். புரட்சித்தலைவர் எடப்பாடியால் இன்றைக்கு மாநில அமைப்பு சாரா உருவாக்கப்பட்டு அமைச்சராக தொடர்ந்தவன். இன்றைக்கு எடப்பாடியுடைய கரையில் இருக்கக்கூடிய வீரவாளர்கள், தென் மாவட்ட வீரவாளர்கள் ஒன்றாக நான் இருப்பேன். கட்சி வெற்றி வந்தாலும் தோல்வி இருந்தாலும் இயக்கத்தில் இருக்கக்கூடியவன் நான். சில பேர் வேளாண் கொடுத்துக்க வென்றதில்லை, குறுநில மன்னர், குறுநில மன்னர் தான். அதிமுகவை இருக்கிற திமுகவுக்கு நான் குறுநில மன்னர் தான். என் கூட இருக்கிற வாழலாம் எங்களை அழித்து நினைப்பவரை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு நாங்கள் பேடிகள் அல்ல. எங்களை ஒடுக்கி நினைப்பவரை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு நாங்கள் பேடிகள் அல்ல. தைரியமாக கலந்து நிற்போம். திமுக எதிரி எடப்பாடி சொல்லிவிட்டார். நீ ஏன் வர கொடுக்க, நீ ஏன் வர போறவோக என்று வெள்ளி போயிருவேன். அதிமுக ஒரே கட்சி, எம்ஜிஆர் தொண்டன்
புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எம்பப்பட்டி டேம் திறக்கும் போது கொடியை கட்டி ராமேஸ்வரம் கடமலை தவறிச்சு விழுந்தவரானு. அன்னைக்கு செத்துருந்தா கூட்டம் தான் இருக்கும். அதிமுக ரத்தம் எவ்வளவு ஓடுது, உனக்கு எத்தனை ரத்தம் ஓடுது? நீ முதல்ல காங்கிரஸ், அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ், அடுத்து பிஜேபி, அடுத்து தேமுதிக, அடுத்து அதிமுக, அடுத்து ஓபிஎஸ், அடுத்து அதிமுக. வெக்கமான உனக்கு நீ வந்து ஏமா சொல்றல யாரா நீ? யாரு நீ? ஜாதிக்குரிய வர்த்தகர்கள் எவனுக்குற? என்னோட தோணுறேன். எனக்காக உயிர் கொடுத்து நின்றவன், போராடுறவன், என்னை எழுத்தா கூட நான் மதிக்கக்கூடிய பண்பு எனக்கு இருக்கு. ஒரு நாள் இருக்கு. நீ யாரா நீ? நேகத்தை காட்டி கொடுத்து போன உன் மீது ஒரு வழக்கு வச்சுனா நீங்க கட்சியில் நிப்பையா? அடுத்த செகண்டே போயிடுவேன். எத்தனை மனைவி வாரத்தில் எத்தனை காரியங்களை நான் படிக்கிறேன். தமிழ்நாடு காவல்துறையை தெளிச்சு நீ டெல்லி வரைக்கும் சிபிஐ வரைக்கும் போயிருக்கு. இன்றைக்கு இருக்கா, மண்டி இருக்கா, மன்றாடி இருக்கா, ஒதுங்கி போயிடுவேன், விலகி போயிடுவேன். என்னை விட்டுருங்க, என்னை காப்பாற்ற யாத்தையும் கைவிட்டு நின்றுட்டா. அதிமுகவை வாழ வைப்பதற்காக, அதிமுகவை ஆட்சி அமைப்பதற்காக இந்த இயக்கத்தால் வளர்ந்த நான் எந்த ஒரு இலக்கை சென்று இயக்கத்திற்காக பாடுகிறேன். அதிமுக தொண்டர்களுடைய நாடு மரபுகள் ரத்த நாடுகள் நான் ஒரு துளி ரத்தமாக இருந்து உங்களுக்கு உயிர்ப்பிப்பேன். எடப்பாடி அறிவித்த கட்டளைகளை நிறைவேற்றுவேன். கட்சியினுடைய 3வது அத்தியாயம் அவர் எடப்பாடியார். அவர் எல்லோரையும் நம்புகிறார், எல்லோரும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த அடிப்படையிலான வந்தவன் போனவன் இருந்தவன் எலெக்ஷன் எல்லாத்தையும் எடுத்து போறோம். எவ்வளவு அதிமுக ஒரு அசத்து மாதிரி, அதிமுக ஒரிஜினாலிட்டி மாதிரி ஓ வகைசேல் தெரியாதா? நீ அம்மா புரட்சி அம்மாவை எங்க அசிங்கமா பேசுற வீடியோ இருக்கு மேல பேசுறது. நாங்க அப்படி இல்லையே. புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு 5ஆம் நம்பர் கோட்டை வாசல்ல போய் காலில் விழுந்து, அன்னைக்கு நான் காலில் விழும்போது கூட இருந்தவங்க 2 பேர் முன்னோடு இருக்காங்க கோயிலுக்குள்ள பத்திராவுக்கு நான் வச்சிருக்கேன். நான் தான் விழுந்து எல்லாரும் கூட போன 40 பேர் வெளியே நிற்கிறாங்க. நான் ஓடிக்கு தலைவர் எம்ஜிஆர் காலில் வந்து தலைவரை தூக்குறேன். இது என்ன வரலாறு? உனக்கு என்ன வரலாறு? எத்தனை பேர் காலில் விழுந்த? நீ யாரும் சொல்ல அதிமுக வாழோட வரலாறு, அதிமுக வாழோட வரணும், சாலுவோட வரணும். வேற அன்னைக்கு போயிட்டு அங்க இருந்து இங்க வந்து சாலுவோட வரைய வாங்கி கொடுத்து போடுங்க. ஏன்னா பைத்தியக்காரன் இருக்க மேடையில மேல ஓட்ட ஒன்றிய நினைச்சாரு, கொடி கட்டி அவன், மைசூர் கட்டி அவன், நீ வாங்க உட்காந்து 4 பேர் சாலை உடச்சு கால வேடி பார்க்க கிட்டி வர நிச்சயமாக நானா வந்து சேவை செய்ய தயாரா இருக்கு. வெவ்வேறு மாவட்ட அதிமுக காவல்துறை பொய் வழக்கு போட முடியுமா? யோசிக்குது. காரணம் யாரு? கேட்டார் பாலாஜி பிரச்சனைக்கு வந்துருவாங்க பயம் இருக்கு. அதிமுக ராஜபாளையத்திலிருந்து தருமபுரி வரைக்கும் இங்க வந்து மதுராவுக்கு வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் யாராவது காவல்துறை பொய் வழக்கு போட முடியுமா? ஏன்னா என்ன கேட்டு போட்டு மறைக்கிறாங்க. கேட்டார் பாலாஜி மறைக்கிறதா தெரியல. ரோட்ல வந்து நிக்கிறான். கை செய்யப்பட்ட பின்பு கூட கேட்க முடியல. கல்யாணம் போன வெளியே வரணுமா? பயந்தமா போயிட்டமா? நமக்கு தைரியம் இருக்கு. புரட்சி எம்ஜிஆர் வாழெடுத்து வேறெடுத்து வீசினார். எதிர்கள் திரைப்படத்தில் மட்டுமல்ல நிகழ்காலத்திலையும் அடித்து துறைத்து தூக்கி அடித்தவர் எம்ஜிஆர். அவர் வழியில் வந்தவர் நாங்கள். நாம் புரட்சி தலைவர் என்ற சிங்கம் பின்னால் அணிவித்து நின்றவர்கள். தளபதியாக தொண்டர்களாக விருதுநகர் பாராளுமன்றத்துடைய பொறுப்பாளர், ஒரே பொறுப்பாளர் நாலாவது நிற்கின்ற போது நான் தான் பொறுப்பாளர். அம்மா என்று சொன்னார், பாலாஜி நீ இருக்கிறது எழுத்து நிற்க போறது யார்? பார்த்து வேலை செய்யுங்கள், ஜெயித்து விட்டுதான் இருந்தார். அம்மா ஜெயித்தா நான் உங்ககிட்ட வர தோத்துட்டா கடலுக்கு போறேன் சிரிச்சாங்க. 1 லட்சம் ஓட்டு தேர்தல் 4 லட்சம் ஜெயிக்க வச்சு கொண்டு போய் அம்மா நம்ம நிப்பட்டேன். அம்மா என்னை பாராட்டினாங்க. சரியான ஆள். திண்டுக்கல் ஒருங்கிணை திண்டுக்கல் மாவட்டத்துடைய தேர்தல் பொறுப்பாளர் நான். உனக்கு என்னடா தகுதி இருக்கு? நீ என்னைய பற்றி சொல்றதுக்கு நல்லாம வெறும் சொல்லணும். ஓடி போய் சென்னை சொல்ற அதிமுக கிளை செயலாளர்
அதிமுக தொண்டர்கள், அதிமுக கதவேட்டி கட்டின எம்ஜிஆருடைய பக்தர்கள், அம்மாவுடைய பக்தர்கள், எடப்பாடியுடைய தம்பிகளுக்கு நான் கற்றுக் கொடுவேன். அவர்களுக்காக சேவையாக வேலை செய்கிறேன். கோபம் வந்தாலும் மறுநாள் அணைத்துக் கொள்வேன். காரணம் நம்மோடு இருந்தவர்கள், நம்மோடு பிழைத்தவர்கள், நம்மோடு உழைத்தவர்கள். ஆக அவர் சொல்வதை நான் கேட்பேன். இந்த இருக்கிற மகளிரை சேர்ந்தவங்க கலிக்கப்பா, காமாட்சி, ராதா, பத்மாவதி, சகுந்தலா, வள்ளி, அமுல்ராணி, இருந்து அமுல்ராணி, அதே தமிழ், தனலட்சுமி, சுமதி, மகாலட்சுமி, அங்கிட்டு ராஜாவளை மீனாட்சி, முருகபூபதி, ராஜாவளை சுபா, புரட்சி, அங்கிட்டு யாருக்கு மஞ்சுளா தேவி, அது கவிதா, ராணி, இந்த கதை சிறுத்து கவிதா, சந்திரமாரி, இத்தனை மகளிர் நிச்சயம் இத்தனை பேர் மாவட்டம் முழுக்க வந்திருக்காங்க. 2 பேர் 3 பேர் நீ சொல்ற வந்து பாரு. ஒரு பேர் நான் ஒரு கிளைக்கு போனா கூட அந்த 10 பேரை பேர சொல்லி எப்படி பாக்குறது? ஒரு ஊருக்கு போனா கூட அந்த 10 பேர் பேர சொல்லி எப்படி இருக்கீங்க? எனக்கு அடையாளம் தெரியும். எனக்கு அடையாளம் தெரியும். அண்ணா திமுகவே தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்கேன். இங்கேயே இருக்கேன். இந்த கட்சி எந்த நிலைமையில் இருந்தாலும் இங்கே நான் உழைப்பேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2000 போலீஸ் கைது கொடுத்தாங்க. பேசப்படாத பேசுறேன். ஒத்த ஆளா சட்டையை கூட பார்க்கவில்லை. என்ன நான் என்ன தீவிரவாதியா? யாருக்கு வருவோம்னா ஒரு பரிதாப நடவடிக்கை, என்னுடைய பேச்சை முடக்கணும், என்னுடைய செயல்பாடு முடக்கணும், இதுதான் அதையெல்லாம் தாண்டி நான் நிற்கிறேன். காரணம் உங்கள் பலத்தால் இருக்கிறேன். அதிமுக லட்சக்கணக்கான பேர் நம்ம பின்னாடி இருக்கார்கள். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தம்பியாக நாம் இருக்கிறோம். கட்சியை வளர்ப்பதற்காக இந்த 4 ஆண்டு காலமாக எடப்பாடியார் எவ்வளவு சோதனைகள் செஞ்சு வருகிறார், எவ்வளவு பிரச்சனைகள். உள்ளே இருந்து அவருக்கு குடிவைக்கிறாங்க, வெளியே இருந்து அவருக்கு குடிவைக்கிறாங்க. அவர்கள் கொரோனா வழக்கு சொல்லி ஏமாற்ற பார்க்கிறாங்க. அரசாங்கம் எல்லாரும் சந்திப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஆக நம்மீது வருகின்ற பிரச்சனைகள் நாம் சிந்திக்க தயாராக இருக்கிறது. என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாது. வருகின்ற அம்புகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன். உங்களுக்கு மலர்படுக்கையை தான் கொடுப்பேன், பூ மாலைகள் கொடுப்பேன். நீங்கள் உழையுங்கள், அற்புதமாக உழையுங்கள். அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கப் போகுது. எடப்பாடியார் தான் முதலமைச்சராக தேர்ச்சி கோட்டையிலே கோட்டை கொத்தளத்திலே ராணுவ மகிழ்ச்சியோடு வரவேற்போடு தமிழ்நாடு காவல்துறையுடைய அறிவிப்போடு செய்தி காட்சி கோட்டை கொத்தளத்தில் அண்ணன் எடப்பாடியார் குடியேறுகின்ற நாள் 26 மாதம் செலுத்தி வரப்போகிறது. அதை காண்கின்ற காட்சி நாம் பார்க்க போகிறோம். அண்ணா திமுக 10 ஆண்டு மந்திரியா இருக்கேன். என் வீட்டுக்கு வருவர்கள் யாரும் சாப்பிடாமல் அனுப்பவே கிடையாது. உன் வீட்டில் யாராவது சாப்பிடுறாங்களா? ஒரு காப்பி வாங்கி கொடுத்தியா? இன்னைக்கு விருந்தினர் போய் 3000 கவலை ஓடிக்கிட்டே போய் இன்னைக்கு தான் காய்ச்சல் வருதா? கட்சி நிர்வாகியை பார்க்க போறான். பார ஒரு கட்சிக்கார எங்கடா நடிக்க நீ கேட்டாத பழச்சு மீறி விருந்தினர் என்னடா முடியும்? உனக்கு என்ன வந்துடும்? ஒன்றும் வராது, ஒரு கால் வராது. எடப்பாடியார் தெரிந்த யார் உண்மையானவன், யார் வீரன், யார் விவேகமானவன், யார் தளபதி, யார் நேர நிற்பா, யார் எழுத்து நிற்பா. ஏன் அறுவாரா வந்தால் பிடிக்கணும் கேட்டாங்க பாதியில் அந்த எடப்பாடி தெரிகிறார். துப்பாக்கி வந்த எடப்பாடி காப்பாடுகின்ற தொழிலாக கேட்டதை பாதி நான் இருப்பேன். நீ இருப்பியா? நீ இருப்பியா? ஓடிவிடா, நீ ஓடி போயிடுவ. ஒழுக்கமா பேச. அண்ணா திமுக ஜாதி மதம் எல்லா ஜாதியும் பதவி வருஷப்படி பாரு. சமுதாயம் அமைக்கின்ற கட்சின்னு சொன்னா அது அனைத்து அண்ணாதிமுக கட்சி. இங்க வேதனை தரக்கூடிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தாத. ஆகவே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற பொறுப்பாளர் அத்தனை பேரை இந்த கணக்குப்பி கண்டுகொள்கிறேன். நீங்கள் பிரிஸ்டேஜே பார்க்க வேண்டாம், தனக்கு மரியாதை போய்விட்டு நினைக்க வேண்டாம். அழைத்து பேசி நல்ல நிர்வாகிகளை போடுங்கள், நன்றி போடுங்கள். இன்றைக்கு இருக்கின்ற பொறுப்பாளர்கள் நிச்சயமாக ஆளுங்கட்சி ஆகிய அவருக்கு ஒரு இடம் வருகின்றவரை அவர்கள் இருப்பார்கள். நீங்கள் உழையுங்கள். உங்களுக்கு தேவையான நல்ல பதவிகளை எடுத்து சட்டம் ஒழுங்கு என்றே கேளுங்கள். நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். அதிமுக விட்டு போட்டு நாம் எங்கே போக முடியும்? அதிமுக துரோகம் பண்ணி எங்கே போய் யாராவது வாழ்ந்துருக்கானா? எம்ஜிஆர் துரோகம் பண்ணி யாராவது வாழ்ந்துருக்கானா? அம்மாவுக்கு துரோகம் பண்ணி யாராவது வாழ்ந்துருக்கானா?
ரெண்டாவது துரோகம் யாராவது வாழ்ந்துட்டாங்க எடப்பாடி வெளியேறி போறவங்கள கட்சியில் சேர்க்க ஒன்றுமே வேண்டாங்கிறாங்க. இதுதான் நிலைமை. கட்சி இன்றைக்கு மூன்றாவது அத்தியாயம் எடப்பாடியார். எடப்பாடி பழனிசாமி கட்சி கட்சிகளாக இருக்கு. நாம் இணைந்து பணியாற்ற வேண்டிய வெற்றியை அவர் பெறப்போகிறார். அதில் நம்முடைய விருதுநகர் மாவட்டத்துடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அற்புதமான தேர்தல். அதிமுக ஆட்சியில் அமரப்போகின்ற தேர்தல். எடப்பாடியார் முதலமைச்சராக அமரப்போகின்ற தேர்தல். அவருடைய காலத்திலே ஜாதி சண்டை இல்லை, பாலியல் பலாத்காரம் இல்லை, எந்த ஊரில் பிரச்சனை இல்லை, ஓட்ட பஸ்கள் இல்லை, நல்ல ஒரு நியாயமான நேரடியான ஆட்சி. 7% இடஒதுக்கீடு மூலமாக மெடிக்கல் கல்லூரியில் படிக்கின்ற மாணவருடைய கனவை நனவாக்கிய முதலமைச்சர் அந்த எடப்பாடியார். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்த தலைவர் அந்த எடப்பாடியார். 2 ஆண்டுகளில் 65 ஆர்ட்ஸ் காலேஜ்களை கொண்டு வந்த முதல்வர் அந்த எடப்பாடியார். உண்டாயில்லையா? இது சாதனை சரித்திரம். எடப்பாடி சாதனை சரித்திரம். அவருக்கு என்ன தெரியும் என்று சொன்னார்கள். படிக்காத மேலே பெருந்தர் காமராஜர் அணைகளை கட்டினார், பள்ளிக்கூடங்களை கட்டினார், கல்வியை சிறந்து விளங்க தமிழகத்திற்கு அடிக்கோல் இட்டவர் பெருந்தர் காமராஜர். அவர் படிக்காத மேலே அதே வழியிலே கல்லூரி படிப்பை தொட்டவர் நம்முடைய எடப்பாடியார். அவருக்கு தெரியும் விவசாயிகள் நிலைமைகளை விவசாயிகளுடைய சூழ்நிலை புரியும். பாட்டாளர்கள் பட்டாசு உள்ளவருடைய கஷ்டங்கள் தெரிகின்ற காலத்தில் பட்டாசு தொழிலுக்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியை குறைத்தார். தீப்பெட்டிக்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியை குறைத்தார். அச்சுத்துறைக்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியை குறைத்தார். கோரிக்கை விடுத்தது கேட்டது பாலாஜி, செய்தது அந்த எடப்பாடியார். சென்னையில் டெல்லிக்கு போனது அந்த ஜெயக்குமார். ஜிஎஸ்டி வரியுடைய அந்த கூட்டத்துக்கு கூட சென்றவன் நான். அதிமுக ஆட்சி செய்தது எடப்பாடி செய்த தீர்ப்பு